ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு பையர் அண்ட் செல்லரோட ஆக்டிவிட்டீஸை அனாலிசிஸ் பண்ணி அதில் யார் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நமக்கு ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸை ரீட் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரைஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்குது. லைக் லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு, கேண்டில்ஸ்டிக் சார்ட், இந்த மாதிரி நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் தான். கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எப்படி சார்ட்ல பிளாட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் இடையில நடக்கிற டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனாதான் ப்ரைஸ் சார்ட்ல பிளாட் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால தான் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் எத்தனை நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அப்போ எப்படி ப்ரைஸ் ஏறுது இல்லை இறங்குது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதை நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சேல்ஸ் பண்ண போகிற லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐடி பார்க் வரப்போகுதுன்ற ஒரு நியூஸ் வருது. இப்போது அந்த லேண்டோட வேல்யூ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால பையர்ஸ் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ எல்லாரும் போட்டி போட்டுட்டு ஒருத்தரை விட இன்னொருத்தர் அதிக விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ என்னோட லேண்டோட வேல்யூ ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நான் சேல்ஸ் பண்ண போகிற லேண்டுக்கு நியர்பையில் எந்த டெவலப்மெண்ட்டும் வரப்போகிறது இல்லைன்ற சிச்சுவேஷன் பையர்ஸ்க்கு இடையில எந்த போட்டியோ அல்லது ஆர்வமோ இருக்க போறதில்ல. ஆனால் எனக்கு என்னோட பர்சனல் தேவைக்காக இமீடியட்டாக லேண்டை விற்கணும். இப்போ பையர்ஸ் என்ன ரேட்டுக்கு கேட்டாலும் என்னோட அர்ஜென்சிக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்னோட லேண்டோட வேல்யூ கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ யாரோட அர்ஜென்சி அதிகமாக இருக்கோ, அதாவது பையரோட அர்ஜென்சியா அல்லது செல்லரோட அர்ஜென்சி அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஏறவோ அல்லது இறங்கவோ செய்யும். இதை தான் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேண்டில்ஸ்டிக் சார்ட் மூலமா இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சார்ட்ல பிரைஸை ஈஸியா விஷுவலைஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வே கேண்டில்ஸ்டிக் சார்ட்டிங். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்ஸும் என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல, அதாவது 15 minutes, 1 hour ஆர் 1 டேவா இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல பிரைஸ் மூமெண்ட்ஸ்ல நடந்த 4 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். அந்த 4 இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, ஓப்பனிங் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், ஹையஸ்ட் பிரைஸ் அண்ட் லோயஸ்ட் பிரைஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour டைம் பீரியட்ல பிரைஸ் எங்க ஓபன் ஆச்சு, எங்க க்ளோஸ் ஆச்சு, அந்த டைம் பீரியட்ல எவ்வளவு ஹை போச்சு அண்ட் எவ்வளவு லோ வரைக்கும் பிரைஸ் போச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஈஸியா விஷுவலைஸ் பண்றதுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ்ல 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. பாடி, விக் அண்ட் கலர். ஓப்பனிங் பிரைஸையும் க்ளோசிங் பிரைஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் தான் கேண்டில்ஸ்டிக்ஸோட ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்சைட்ல எவ்வளவு ஹை வரைக்கும் பிரைஸ் போயிருக்கோ அது வரைக்கும் ஒரு தின் லைன் டிரா பண்ணோம்னா அதுதான் அப்பர் ஷேடோ அல்லது அப்பர் விக்னு சொல்லுவோம். அதே மாதிரி டவுன் சைட்ல எவ்வளவு லோ வரைக்கும் பிரைஸ் போயிருக்கோ அது வரைக்கும் ஒரு தின் லைன் டிரா பண்ணோம்னா அதுதான் லோயர் ஷேடோ அல்லது லோயர் விக்னு சொல்லுவோம். ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் ஹையரா இருந்ததுன்னா அந்த கேண்டலோட ரியல் பாடியை நம்ம கிரீன் கலர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது புல்லிஷ்னஸ், அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் கீழே போயிருந்தது அப்படின்னா அந்த கேண்டலோட ரியல் பாடியை நம்ம ரெட் கலர்ல டினோட் பண்றோம். இது பியரிஷ்னஸ், அதாவது பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம ஈஸியா விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எதனால மூவ்
மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடர்ஸோட டெசிஷன்ஸ்னால தான் வந்து மார்க்கெட்ல பிரைஸ் மூவ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் பியரிஷா போனதையும் நம்ம பார்த்திருக்கோம் அண்ட் ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு கூட மார்க்கெட் புல்லிஷா போனதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ எந்த பேஸ்ல மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸோடைய டெசிஷன் என்னவா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் மார்க்கெட்ல இருக்கிற மற்ற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைசிஸ் பண்றது மூலமா அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல மார்க்கெட்ல பையரா செல்லரா யாரோடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறத தான் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட், அதாவது பையர்ஸ் இப்போ கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்மளோட என்ட்ரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்றத கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அல்லது கண்டினியூஷன் ஆகுதா அப்படின்றதையும் நம்மளால கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு மார்க்கெட்ல பையர் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களா இல்ல செல்லர் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.